வணக்கம் ஜேடி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம்ல ரொம்ப சூப்பரான ரெசிபி. அந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரலாறு இருக்குது. சில ரெசிபி நம்ம இப்போ பழக்கத்திலே இல்லை. என்ன ரெசிபி இது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போதைக்கு பிரியாணி லவர்ஸ் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்னையில் ஃபேமஸான ஒரு பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். பண்ண போகிறது புளியந்தோப்பு ஆட்டுக்கால் பிரியாணி. ஸோ இப்போ புளியந்தோப்புனாலே நம்ம இந்த பிரியாணி இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் தெரியும். அதுக்கான ஹிஸ்ட்ரி என்ன, ஏன் அந்த இடத்துல பிரியாணிலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஏங்க பிரியாணி செய்ய ஆரம்பித்தாங்க, அங்கே செய்கிற பிரியாணிலாம் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சமைக்க பார்த்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் சொல்கிறேன். அண்ட் அது கூட நம்ம செய்ய போகிறது கத்திரிக்காய் மட்டன். ஸோ என்ன கத்திரிக்காய் நீங்கள் நிறைய வாட்டி வந்து பிரியாணியோட சாப்பிட்ருப்பீங்க. அதேமாதிரி நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டனையும் கத்திரிக்காயும் வச்சு அதே கன்சிஸ்டன்சியில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஃபேமஸான டிஷ்ஷஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ரைஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸோட அளவு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாக எப்படி எடுக்கணும்னா 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி. ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரைஸு நான் ஃபஸ்ட்டு எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி மட்டன் பாயாவை மினிமம் ஒரு 16 விசில் விட்டு குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த ரைஸை நம்ம இதில் போட்டுருவோம். ஜஸ்ட் அலசுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு லைக் நம்ம அரிசி போடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சிங்கன்னா நல்லா லென்த்தாக வரும் ரைஸு. ஸோ இந்த லென்த்தாக ரைஸ் வர்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணியாச்சு, தண்ணியை ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரைஸை எடுத்து வச்சாச்சு. இந்த கப்பில் நான் இன்னொன்று பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாயா வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதில் இருந்த தண்ணியை இதில் நம்ம மெஷர்மெண்ட்டோடு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பாயாவை வேக வச்சுருந்த தண்ணியை அவுட் பண்ணிடக்கூடாது, அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அந்த மெஷர்மெண்ட்டுக்காக நான் இந்த அரிசி எடுத்து சேம் பவுலில் தண்ணியையும் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து எக்ஸாக்ட் அங்கே பண்ணுற ரெசிபியான்னு கேட்டால் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் வீட்டில் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அங்கே வந்து டேரெக்டாக தம் போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் அப்படி பண்ண பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் அந்த 1க்கு நம்ம எடுத்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி தான் ஆட் பண்ணணும். அதை நம்ம போட பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது இங்கே ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இதை குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் நார்மலாக எல்லோரும் குக்கரில் தான் செய்வீங்க. ஸோ அதே ரெசிபி குக்கரில் தான் நம்ம கிராக் பண்ணி பண்ண போகிறோம். இங்கே இது ஹீட் ஆகிட்டே இருக்க பார்த்து ஆயில் வச்சு மசாலாஸ்லாம் போட போகிறோம். அதுக்கு சைட் பை சைட் நம்ம ஆனியனையும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு 1/2 கிலோ ரைஸுக்கு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு செட்டு பாயா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான ஆனியனை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆனியனை ஸ்லைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாஸ்லாம் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டனோட ஃபேட். நம்ம அந்த மட்டனோட ஃபேட் இல்லாமல் இது பண்ணோன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக வராது. ஆல்ரெடி நான் மட்டன் வேக பார்த்து அந்த ஃபேட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஃபேட் வந்து ஆல்ரெடி நான் வந்து பாயாவோடய குக் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் நம்ம எந்த மட்டன் ஃபேட் இருந்தாலும் சரி நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேட் தான் இதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டியே கொடுக்க போகுது. நெய்லாம் போடவே தேவையில்லை. ஸோ ஃபேட்டை போட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணிக்கான ஹோல் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாச்சி. இவ்வளோ தான், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வதங்குறதுன்றது பிரியாணியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மறந்துடாதீங்க. ஏன்னா அது வதங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பிரியாணி பண்ணாலுமே சரி, இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட். அண்ட் பச்சை மிளகா நீங்கள் முழுசாகவே போடலாம். அது காரம் எல்லாமே உள்ளே இறங்கி அந்த சீட்ஸ்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட ஒன்று சேர்ந்து செட் ஆகிருக்கும். அண்ட் இந்த பிரியாணி ரொம்பவே க்ளோஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. புளியந்தோப்பு கிட்ட தான் மேஜராக ஸ்லாட்டரிங் ஹவுசஸ் நிறைய இருக்குது. தொட்டின்னு சொல்லுவாங்க,
இப்போ நீங்கள் கறி சென்னைக்குன்றதை தாண்டி பிரதானமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மெயின் ஹப்னா அங்கே தான். ஸோ இந்த கறி கடைகளில் வந்து வேலை செய்யக்கூடியவங்களாம் ஏர்லி மார்னிங் வந்துடுவாங்க. அவங்க முடிச்சுட்டு போக பார்த்து அவங்க ஏர்லி மார்னிங் பசிக்கும் இல்லையா, அந்த டைமிங்கில் அவங்களுக்கான உருவான கடை தான் இது எல்லாமே. அங்கே லைக்கில் எந்த கடை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இது எல்லாமே மேஜராக அவங்களுக்கு உருவானது தான். அதுக்கப்புறம் அந்த பிரியாணியோட டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சி போய் இந்த ஹைடி மக்கள்லாம் வந்து கொஞ்சம் அதை ட்ரெண்டாக ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அது தனி பிஸ்னஸாகவே வளர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் நம்மளுடைய புளியந்தோப்போட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் தான், அதனால தான் அந்த இடத்துல போனீங்கன்னா மட்டும் டிஃப்ரெண்ட்டான பிரியாணிலாம் உங்களுக்கு கிடைக்குது. ஆட்டுக்கால் பாயாலும் நம்ம பிரியாணி வச்சே இருக்க மாட்டோம், கேட்டே எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இவ்வளோ ஹார்டு வெட்டினதுக்கப்புறம் அந்த காலை என்ன பண்ணுறது, பல்காக ஏதாவது ஒன்று பண்ணால் தானே காலி பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பிரியாணி பண்ணால் ஈஸியாக எத்தனை பாயா வச்சு யாருக்கு கொடுத்து எப்படி காலி பண்ணுறது, இந்த மாதிரி பிரியாணி வச்சு நம்ம அங்கே இருக்கக்கூடியவங்களாம் கொடுக்க பார்த்து அது ஈஸியாக காலி ஆகிடும். இதெல்லாம் தான் இதோடைய சின்ன ஐடியாலஜி பிஹைண்ட் இந்த ரெசிபி உருவானதுக்கான ஒரு மெயின் ரீசன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒன்று இதுதான். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தக்காளியை கட் பண்ணிடலாம். தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி குக்கரில் பண்ண பார்த்து எப்படி நீங்கள் ஆட்டுக்காலை வேக வைக்கணுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம் போட்டுட்டு அந்த பாயாவோட கொழுப்பையை சேர்த்து அட்லீஸ்ட் வந்து நான் ஒரு 16 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா உங்களுக்கு பஞ்சு போல் வெந்து வரணும். பல்க் குவான்டிட்டியில் பண்ண பார்த்து அவங்களால பண்ண முடியும், பல்க் குவான்டிட்டி நம்ம வீட்டில் செய்ய முடியாது. ஸோ ஒரு 1/2 கிலோ ரைஸுக்கு ஒரு செட்டு, அதாவது ஒரு ஆட்டுக்காலோட செட் பாயா வச்சு எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரியாணி. தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக குக்கரில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கீழே இருக்கிறத ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய குக்கர் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போதுமே வந்து உப்பு கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதத்தோட உப்பு கணக்கில் வச்சுக்கணும். நான் புதினா எடுத்து வச்சுருக்கிறது வந்து பாதி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க போகிறேன், மீதி அப்புறமா ஆட் பண்ண போகிறேன். இப்போ வெறும் சில்லி பவுடர் தான் நம்ம சேர்த்துருக்கோம். மீதி மசாலாஸ்லாம் சேர்க்கறதுக்கான டைம் வந்துச்சு. நிறைய மசாலாஸ்லாம் எதுவுமே கிடையாது, வெரி பேசிக் மசாலா தான். சில்லி பவுடருக்கு எவ்வளோ சேர்த்துருக்குமோ அதுக்கு தகுந்த மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதே கிடையாது. இப்போ இந்த மசாலாஸ் குக் ஆகிட்டே இருக்க பார்த்து இதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் குக்கை ஹெல்ப் பண்ணணும். அதே சேம் டைம் தயிர், 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்க, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இதுதான் பேசிக்ஸ். இப்போ நம்ம தண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்ததை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாயாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு செட்டு ஆட்டுக்கால் பாயா, அதை நம்ம இதில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே அந்த மாதிரி வேக வைக்க பார்த்து கொஞ்சம் ஃபேட்டும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க, அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி இருக்குது இல்லையா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கப் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கோம், அந்த கப் அளவுக்கு வேக வச்ச தண்ணியும் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1க்கு 1.5 தான் கணக்கு. இப்போ இதே கப்பில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சோன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் தண்ணி. இது நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸை போட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டோன்னா நம்மளுடைய பாயா பிரியாணி அல்டிமேட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை போகிறதுக்கான ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இந்த கேஸுக்கு மாற்றிட்டு அடுத்த டிஷ்ஷை நம்ம பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான மிசம் பிளாஸ்லாம் பண்ணேன். ஸோ சைட் பை சைடு இதில் வந்து நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போ இதில் ரைஸை போகிறதுக்கு முன்னாடி மீதி இருக்கக்கூடிய புதினாவை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். புதினா சேர்த்ததுக்கப்புறம் மல்லி. ஸோ இப்போ வந்து இந்த ரைஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மாடரேட்டாக ஹீட் ஆகி ஒரு 2 விசில், நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, உடனே வந்து ஹீட் ஆகிடும், உங்களுக்கு ரைஸ் குக் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து மாடரேட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அது அங்கே ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு ரெசிபிக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அது ரெடி ஆகிடுச்சுன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அளவு புளி, அது கூட வந்து கசகசா, அது கூட எள்ளு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் நான் இங்கே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம், ஃபைனாக இல்லை. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் நான் இங்கே உரித்து வச்சுருக்கேன், அதை வந்து சாப் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம நல்லா சாப் பண்ணிட்டோம். இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் வந்து நம்ம சின்ன வெங்காயம் போடுறதுனால ரொம்ப அதிகமான வெங்காயம் தேவைப்படாது, கம்மியான வெங்காயம் தான் தேவைப்படும். ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நமக்கு இப்போ மட்டன் கத்திரிக்காவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு சட்டியை வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிக்க போகிறோம். இந்த சட்டி ஹீட் ஆகணும். இப்போ பிரியாணியும் நம்ம ஆல்மோஸ்ட் விசில் வர ஸ்டேஜில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2 விசில் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ குக்கர் விசில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் கத்திரிக்காய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கோம். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிறைய நல்ல எண்ணெயை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா. பாருங்கள், 2வது விசிலும் வரப்போகுது. ஸோ இந்த சைடும் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் முதல்ல பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ண உடனே அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 விசில் வந்துடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணாதீங்க, இந்த ப்ரெஷர் இருக்கணும். இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பார்த்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் இதில் தக்காளி, கத்திரிக்காய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரே டைமிங்லாம் நம்ம தக்காளி, கத்திரிக்காய் 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறோம்.
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணுறேன். இதில் மசாலா நம்ம ஒன்றும் அதிகமாக பெருசாக சேர்க்க போகிறதே இல்லை. இது வந்து ஃபைனல் குக்கிங்கில் தான் விஷயமே. ஸோ இது கொஞ்சம் மசிஞ்சு வந்தாலே போதும். நம்ம மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தாலே அரவை அதை நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டியது மசாலா தான். இதுவுமே வந்து ரொம்ப நிறைய இந்த மசாலா அந்த மசாலா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வெறும் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் தான், வேறு எதுவுமே இல்லை. தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அதே அளவுக்கு கொரியாண்டர் பவுடர். அப்புறம் கொஞ்சமாக மல்லி. இப்போ நம்ம வேக வச்சிருந்த மட்டனை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக நம்ம லைட்டாக அது மேலே எண்ணெயை சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அரவை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அவரை தலைக்கு மேலே தட்ட போகிறோம். இது அப்படியே ஸ்லோவாக நம்மளுக்கு குக் ஆகி வரணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 minutes to 8 minutes இதை நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணால் தான் நீங்கள் போட்ட எண்ணெய்லாம் ஊதுறாய் வெளில வரும். இங்கே மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டான். மட்டன் பிரியாணி முதல்ல ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கான் என்ன சங்கதின்னு கேட்போம். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஃபேவரட் பிரியாணியாக மாறுறதுக்கான எல்லா விஷயமும் இதில் இருக்குது. டாடா 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 அப்படி இருக்கிறா பாருங்களா. ஆடாடாடாடா செம்மையாக இருக்கான் பிரியாணி பாருங்கள். எப்படி அப்படியே அரிசி அரிசியாக உதிரி உதிரியாக தனித்தனியாக எல்லாமே வந்துருக்குது பாருங்கள். என்ன வந்துட்டா பாருங்கள் மேலே. ஒன் ஷாட் ரெண்டுமே ரெடி. இப்போ இவனை அப்படி கிளறோம், தட்டில் போடுறோம், அவனை அப்படி இன்னொரு கிளறோம், நம்ம டீம் கிட்ட இருந்து காப்பாற்றுறோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம். சாரி மக்களே, உங்களுக்கு க்ளோஸ்லாம் காட்டணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த மாதிரி டிஷ்லாம் பண்ண பார்த்து நம்ம உள்ள என்ன சொல்லுது 2 பிளேட் எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லுதா, அதை செஞ்சிடணும். அதை விட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் தரேன், அந்த க்ளோஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன், இல்லை க்ளோஸிங்கில் சாப்பிட்றேன், இதெல்லாம் வேலையே ஆகாது. அப்படியே ஒன்று வச்சுட்டு தூக்கி போட்டு ரொம்ப நிறையலாம் எடுக்கல, கண்ணு போடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நெல்லிக்கறியோடு அப்படியே எடுத்து அவனையும் இந்த இடத்துல வச்சு நம்ம விற்கிற தலைவன் சொல்கிற மாதிரி டிம்மி டிப்பி பண்ணுற மாதிரி. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளோஸில் உங்களுக்கு தெரியும், இது வந்து பாயா கறி, இது வந்து கத்திரிக்காய் மட்டனோட கறி, அதில் ஒரு சின்ன பீஸ் கத்திரிக்காய் அதையும் எடுத்து இதில் வச்சு இந்த ரைஸோட இப்படி ஒரு அப்படியே அல்லேக்கா முல்லைக்கா பிடிக்கணும் அவனை. இங்கே பாருங்க, அடாடாடாடாடாடாடா ரைஸை பாருங்களேன், இந்த க்ளோஸில் பாருங்களேன் ரைஸை. சும்மா இதுக்கு மேலே லென்த்து பாம்பு மாதிரி வந்துக்கிறான் பாருங்கள், சலுக்கு சலுக்குன்னு வந்துட்டுக்கிறான். அப்படி இருக்கணும் ரைஸ். இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன வேணும்? இன்னொரு பிளேட் பிரியாணி தான் வேணும். பாய் பாய். இதேமாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரம் செஃப் சரவணன். டாடா.